ஆக்சுவலா என்னோட கனவெல்லாம் வந்து காமெடியே கிடையாது. பெரிய ஹீரோயின் எல்லாரும் எப்படி மனசுல மணக்கோட்டை கட்டினாங்களோ அந்த மாதிரி தான் அக்கா கட்டினேன் மணக்கோட்டை. ஆனா எங்க வீட்டுல எங்க அப்பாவும் ஒத்துக்கல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் எல்லாரையுமே நாங்க இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு எங்க அப்பா சென்னைக்கு. அப்ப சென்னைக்கு வந்த உடனே எனக்கு மறுபடியும் ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு சினிமாவில் நடிக்கணும்னு. இவங்க ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் நானா திருட்டுத்தனமா ஏவிஎம் ஸ்டுடியோக்கு போயிருவேன். அப்பெல்லாம் ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ள போனா ரஜினி அண்ணன்லாம் கார்ல வருவாரு, பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க, தலைவர் எம்ஜிஆரே வருவார். அப்ப சிஎம். அப்பெல்லாம் அவரை ஒரு தடவை நான் கும்பிட்டு இருக்கேன். அப்படியே இப்படி காரை பாட்டி கையெல்லாம் காமிச்சிட்டு போவாரு. அப்படி சுத்தி சுத்தி வந்து சொல்லுடா தலைவர்கிட்ட இருந்திருக்காரு. அப்போ நல்ல பொசிஷன்ல தானே இருந்திருக்கணும். நல்ல பொசிஷன்னா பூர்வீக சொத்து ஒண்ணுமே இல்லை சக்கி எங்களுக்கு. நாங்க பரம எங்க அப்பா அம்மாவும் ஏழை. நானும் சினிமாவில் வந்தோம் பெருசா. அம்மா சிஎம் புரட்சி தலைவி அம்மா கிட்ட வேற 22 வருஷம் அரசியல்ல பேச்சாளர், தலைமை கழக நட்சத்திர பேச்சாளர் இருந்தேன். நானும் சம்பாரிச்சுக்கல. அன்னைக்கு வேற 1400 ரூபா தான். அது மாதிரி ஒரு படத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டா 5000 ரூபா தான் சம்பளம்.